நம்ம புத்தாய நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகும் விஷயம்தான் அடிமைகளாக பிறப்பது எப்படி என்று. இது ஒரு கர்ம மூலம் நடக்கும் விஷயம். கட்டாயமாக இந்த பிறப்புக்கு கர்மம் தான் காரணமாகிறது. அந்த கர்ம வினை பற்றி தான் நான் இப்போது சொல்லிக் கொடுக்க போறேன். இதற்கு தர்ம நூட்களில் உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு உதாரணம் இருக்கிறது. குஜுத்ரா என்ற ஒரு சரிதை. பெரிய ஞாபக சக்தி இருந்தவர். சொல்லும் வார்த்தைகள் அப்படியே தாங்கிக் கொள்ளலாம். பெரிய ஞாபக சக்தி. புத்த பகவானுடைய காலத்தில் இருந்த ஒரு பெண் தான் குஜுத்ரா. அவள் முதல் ஜென்மம் ஒன்றில் செய்த விஷயம்தான் ஒரு பிக்குனி, அராத நிலையை அடைந்த பிக்குனி, அதாவது மன அலுப்புகள் இல்லாத நிலைக்கு தியானம் செய்து சமத்த விபாசனா வகையிலான தியானங்களை செய்துவிட்டு மனதை விருத்தி செய்த ஒரு பிக்குனி. அவள் போகும் ஒரு செட்டியார் மாளிகை இருந்தது. அந்த மாளிகைக்கு போன நேரத்தில் இந்த கொஜுத்தரா அங்கே ஒரு மங்கையாக அழகியாக இருந்தார். அவள் அந்த நேரத்தில் மேக்கப் செய்து தான் இருந்தார். அந்த நேரத்தில் பிக்குனி வந்த பிறகு அவளுடைய சாமானங்கள் மேக்கப் பண்ணுவதற்கு இருக்கும் ஒரு பெட்டி இருக்குதானே, பிக்குனி அதை எடுத்து கொடுங்க சொல்லி அந்த தன்னால் அவளுக்கு சேவை செய்ய வேண்டிய, உதவி செய்ய, துணை செய்ய வேண்டியவளுக்கு, வணங்க வேண்டியவளுக்கு அவள் செய்த விஷயம்தான் அவள் மூலம் தனக்கு உதவி செய்து கொள்ளுதல், தனக்கு பணிவிடை செய்து கொள்ளுதல். அது பாவம், அது செய்யக்கூடாது. நீங்க தனக்கு அன்பாக இருக்கிறீர்கள் என்றால் ஒருபோதும் அப்படியான விஷயங்கள் செய்ய வேண்டாம். அவள் அதை செய்தாள். அப்போது பிக்குனிவுக்கு அதை சொல்லும் போது, பிக்குனிவுக்கு ஞானங்கள் இருக்குதானே, அவள் பார்த்தால் நான் இதை இவளுக்கு எடுத்து கொடுக்கவிட்டால் இவள் என் மீது பகைமை கொண்டு கோபம் கொண்டு நரகத்தில் தான் இவளுக்கு பிறக்க நேரிடும். பாருங்க, இந்த மனமாசுவல் இல்லாத இப்படியானவரின் மீது ஒரு கோபம் எண்ணம், ஒரு கோப சிந்தனை சிந்தித்தாலும் பெரிய பாவம், நரகத்தில் பிறக்க நேரிடும். அவள் அடுத்தபடியாக சிந்தித்தால், எடுத்து கொடுத்தால் என்ன நடக்கும்? எடுத்து கொடுத்தால் இவள் பிறக்கும் இடங்களில் அடிமையாகத்தான் பிறக்கிறார். நரகத்தில் போவதை விட அடிமையாக மனித உலகில் பிறப்பது நல்லது. என் காரணம், நரகத்தில் தீ தான் இருக்கிறது. அதனால் பிக்குனி ஒன்றும் சொல்லாமல் அந்த மேக்கப் பெட்டி எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தாள். பாருங்க நடந்த சம்பவம். அவள் வேறு உபசரணைகள், துணைகளை பிக்குமார்களுக்கு செய்து பெரிய புண்ணியமும் இருந்தது. ஆனா அந்த செய்த பாவத்துக்கு பிறக்கும் இடங்களில் அடிமையாகத்தான் பிறந்தார். அதனால் இந்த குணமுள்ளவர்களிடம் இருந்து, மனமாசொல் இல்லாதவர்களிடம் இருந்து, சங்கத்தினரிடம் இருந்து, பிரம்மச்சாரிகளிடம் இருந்து வேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம், வேலை சொல்ல வேண்டாம். அது தனக்கு அடிமைகளாக பிறக்க காரணமாகிறது. இன்னும் ஒரு உதாரணம் இருக்கிறது. அதுதான் கஸ்ஸப் எனும் புத்த பகவான் தோன்றினார். எங்களுடைய புத்த பகவானுக்கு முதலில் வருடங்களினால், ட்ரில்லியன் வருடங்களுக்கு முன்பு, ஒரு ட்ரில்லியன் அல்ல, பல்லாயிரக்கான ட்ரில்லியன் வருடங்களுக்கு முன்பு, அப்படியும் சொல்ல முடியாத அளவில் நீண்ட காலத்துக்கு முன்பு தான் கஸ்ஸப் எனும் புத்த பகவான் இந்தியாவில் தோன்றினார். அந்த காலத்தில் கஸ்ஸப் புத்த பகவானுடைய சாசனத்தில் துறவரம் போன்றிருந்த ஒரு பிக்கு காட்டில் இருந்து வெளியே வருவதற்கு கிராமத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது வழி தெரியாமல் ஒரு மனிதனிடம் இருந்து கேட்டார், ஐயா, இந்த கிராமத்துக்கு போகும் வழி எங்கே? அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சில நேரம் அந்த பிக்குவுக்கு அதை கேட்காமல் திரும்பி கேட்டு இருக்கலாம். பிறகு இவர்
ஓரிரு வார்த்தைகள் மூலம் ஏசினார். நிறைய விஷயங்கள் சொல்லி அல்ல, நாங்கள் கோபம் கொண்டு வார்த்தைகள் வெளியிடும் முறை இருக்கிறது தானே, அந்த முறையில் ஓரிரு வார்த்தைகளை வெளியிட்டார். பாருங்க நடந்த சம்பவம். அவர் செய்த புண்ணியம் இருந்தாலும் அந்த குணமுள்ளவருக்கு, ஒரு சங்கத்தினருக்கு, பிரம்மச்சாரிக்கு இயேசுதன் மூலம் சேகரித்த பாவம் மூலம் அடுத்த ஜென்மம் ஒன்றில் பிறந்தது ஒரு அடிமையாக. அதாவது அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்தார்கள், குடம் மூலம் செட்டியார் வீடுகளுக்கு தண்ணி எடுத்து போகும் ஒரு அடிமை. அந்த அடிமை பெண்ணுடைய வயிற்றில் தான் இவர் பிறந்தார். பிறந்த பிறகு அந்த பிள்ளைகளும் அடிமைகள் தான். அதுதான் இந்தியாவில் அந்த காலத்தில் இருந்த முறை. அதனால் அவ்வாறான விஷயங்கள் நீங்க ஒருபோதும் செய்ய வேண்டாம். அதாவது இந்த பிரம்மச்சாரிகளுக்கு, பிக்குமார்களுக்கு, பிக்குனிமார்களுக்கு, அரஹாந்த பிக்குமார்களுக்கு, புத்த பகவானுக்கு ஏச வேண்டாம். ஒருபோதும் தவறான ஒரு வார்த்தை கூட பயன்படுத்த வேண்டாம். அதில் பாவம் திரும்பி வருவதோ அவர்களுக்கு அல்ல, திரும்பி வருவதோ உங்களுக்கு. அதில் பாவ விளைவுகள் அனுபவிக்க நேரிடுமோ உங்களுக்கு தான். அதனால் இந்த விஷயமும் உங்களுடைய நல் வாழ்க்கைக்கு, பாவத்தில் இருந்து விலகுவதற்கு காரணமாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். வணக்கம். நமோ புத்தாய.